க்ரையானை வச்சு இந்த வேலை எப்படி நான் வந்து ட்ரா பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த ஃபுல் வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு தேவையான ஜஸ்ட்டு நம்மளோட ஃபோக்கஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா 3 கலர்ஸ் எடுத்துக்கிட்டேன். 3 கலர்ஸ் எடுத்துக்கிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அவுட்லைன் போட்டு வச்சுட்டேன். இந்த வேலோட அவுட்லைன் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணுறேன். ஏன் ப்ரௌன் கலர் அப்படின்னா அதோட ஷேடோ ஒரு சைடு வந்து இப்போ லைட் அடிக்கும்போது இன்னொரு சைடு ஷேடோ தேவைப்படும்ல. ஸோ அதுக்காக நான் ப்ரௌன் கலர் எடுத்துக்கிட்டேன். இது நான் வந்து ஒரு இமேஜை ரெஃபர் பண்ணி தான் நான் பண்ணேன். இதான் என்னோட ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணுறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பட் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ ஏன் இந்த வேல் நான் வரைகிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சுல, அந்த சாங்கை இன்ஸ்பயர் பண்ணி தான் சரி வேல் வரையலாம் அப்படின்ட்டு க்ரையான் வச்சு வரையலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து வரைய ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரௌன் எடுத்தேன்ல, அதுக்கப்புறம் நான் எல்லோ எடுத்துக்கிட்டேன். எல்லோ வந்து இந்த லைட் அடிக்கிற சைடு, அப்போ தான் ஒரு பிரைட் சைடு இருக்குல்ல, ஒரு டார்க் சைடு வந்து ஒரு பிரைட் சைடு இருக்கும்ல. ஸோ இப்போ பிரைட் சைடுக்கு நான் எல்லோ கொடுக்குறேன். ஸோ எல்லோ ஏன் கொடுக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு பின்னாடி தெரியும். வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு பின்னாடி தெரியும். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லாக எங்கெங்கே கொடுக்கணுமோ அங்கங்கெல்லாம் நான் வந்து எல்லோ கொடுத்துட்டேன். அதாவது மீதி இருக்கிற போர்ஷனில் நான் வந்து எல்லோ கொடுத்துட்டேன். ஸோ ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஆரஞ்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். அது நீங்கள் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸில் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா நான் சிம்பிளாக ட்ரை பண்ணது தான். அவுட்கம் நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வேல் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஷேட் கொண்டு வரோம் அப்படின்றப்போ இந்த 3 கலர்ஸ் இருந்தால் போதும். ப்ரௌனு, எல்லோ அண்டு ஆரஞ்சு இருந்தால் போதும். அப்போ அந்த கோல்டன் எஃபெக்டை நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் அந்த எல்லோ கலர் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவேன். அந்த ஆரஞ்சு கலர் வந்து இப்போ இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆரஞ்சு யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ரெட்டும் பிளாக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ ஓவரால் அவுட்புட் எப்படி வருதுன்றது நீங்கள் வீடியோ கடைசியில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வேலோட இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து அதோட பேக் ஸ்டோரி. ஸோ பேசிக்கலி முருகன் லவ்வர்ஸ் யாராவது இருக்கீங்க, முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றப்போ இது நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். டிஷ்யூ நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெட்ஜிங் பர்பஸ்க்காக நம்ம கையில் தேய்க்கும் போது கையில் வந்து ஒட்டிக்கும். அதனால் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறேன். டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அதே நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு அந்த ஸ்மெட்ஜிங் கரெக்டாக வரும். ஒரு டிஷ்யூ தான் எடுத்தேன். ஒரு டிஷ்யூவே வச்சு மடித்து அங்கங்கே நான் கொடுத்துக்கிட்டேன். ஸ்மெட்ஜிங் பண்ணும்போது அந்த போகாத அதாவது கேப் இருக்கிற போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த போர்ஷன்ஸில் வந்து போயிட்டு அந்த இது ஷேடு வந்து உட்காந்துக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் ரெட் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன்ல. ரெட் கலர் வந்து எதுக்குன்னா இந்த இதை வந்து ரொம்ப ஹைலைட்டடாக காட்டுறதுக்காக, அந்த ஆர்ட்டை வந்து ரொம்ப ஹைலைட்டடாக காட்டுறதுக்காக நான் வந்து ரெட்டும் பிளாக்கும் யூஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு ஃபைனல் அவுட் பார்க்கும்போது நல்லா தெளிவாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை பார்டரில் நான் யூஸ் பண்ணுறேன். பார்டரில் ஏன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஹைலைட்டடாக தெரியும் அப்படின்றதுக்காக. ஸோ ஒரு சிம்பிள் ட்ரை தான். ஒரு சிம்பிள் 3 க்ரையான் அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன நோட் இருந்தால் போதும். நம்ம இந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்டில் நம்மளால் வந்து ஒரு திங்கை வரைய முடியும். ஸோ நானும் இது ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணி பார்த்தேன். நல்லா வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு என்ன வரையணும் அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ண போகிறேன். நம்ம ரொம்ப இது மாதிரி ட்ரை பண்ணி நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். இந்த மாதிரி க்ரையான் ஆர்ட்லேயோ சரி, நமக்கு தெரிஞ்ச ஆர்ட்டில் வந்து நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். அண்ட் ஆல்சோ வந்து இது நான் ஏன் இவ்வளோ இதாக ஸ்லோவாக பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீடாக பண்ண முடியாது. நமக்கே ஒன்றும் தெரியாது. நம்மளே சும்மா ட்ரை தானே பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நான் வந்து இது வந்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க மொட்டை மாடியில் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு. மொட்டை மாடியில் ஏன் வைக்கிறேன்னா எனக்கு வேறு ஸ்பேஸ் இல்லை, டேபிள் வைக்க ஸ்பேஸ் இல்லைன்றதுனால நான் வந்து மொட்டை மாடியில் இதை நான் வரைகிறேன். அதுக்கப்புறம் வந்து சொன்னேன்ல, அந்த பிளாக் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் பிளாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து நல்லா எஃபெக்டிவாக தெரியும் அப்படின்றதுக்காக தான் பிளாக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே சேம் டிஷ்யூ பேப்பரை மடித்து இருக்கிற ஸ்பேஸ்லாம் நான் வந்து கொடுத்துட்டு விச் மீன்ஸ் நான் வந்து ஸ்மெட்ச் பண்ணிக்கிட்டேன் இருக்கிற ஸ்பேஸ்லாம். அப்போ தான் அந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக மறையும். ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்னால் டுட்டோரியலாக சொல்கிறேன்னா நினைக்காதீங்க. ஏதோ நான் என்ன பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒன்லி 5
கலர்ஸ் ஆஃப் பேஸ்டல் ஷேட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 5 மட்டுமே வச்சு நம்ம எப்படி இதை நம்ம வரைஞ்சோம் அப்படின்றது தான் நம்மளோட சாதனை. ஸோ இதுதான் வந்து மெயின் பிரச்சனை என்னன்னா, நம்ம இந்த ஸ்மெட்ஜிங் பண்ணுறது தான். ஸ்மெட்ச் பண்ணுறோம் தெரியாம பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பிளாக் கலர் இருக்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஆயிடுச்சுல்ல, அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் வந்து ஒரு ஆர்ட்டை கம்ப்ளீட்டாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த பிளாக் கலர் நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேர்ஃபுல்லாக கொடுக்குறேன். இவ்வளோ கேர்ஃபுல்லாக கொடுத்துமே இந்த இடத்துல இந்த கொஞ்சம் லெஃப்ட் சைடை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் இது ஸ்பாய்லர் மாதிரி ஆயிருக்கும். பட் என்ன பண்ணுறது, இருந்தாலும் நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதை நம்ம வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால் நான் வந்து ஒரு போஸ்ட்டாக போட்டுட்டேன். ஸோ இது ஹைலைட் பண்ணுறதுக்காக அங்கங்கே ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் பிளாக்கே யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ஹைலைட்டடாக தெரியும். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து அந்த ஸ்மெட்ஜிங் பண்ணுறேன். ஸ்மெட்ஜிங் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம மீதி இருக்கிற கலரை வந்து நம்ம ஹைலைட் கொடுக்குறோம். ரெட் கலர் அந்த பொட்டு மாதிரி வைப்போம் உள்ள அந்த பொட்டு மாதிரி வைக்கிறதுக்கு நான் ரெட் கலர் கொடுத்துக்கிட்டேன். பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்களா ஒரு 3D எஃபெக்டில் தெரியுதா ஒரு வேல் மாதிரி? எனக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் அந்த 3D எஃபெக்டில் இருக்க ஒரு வேல். நம்ம வெறும் 4 5 கிரையான்ஸை வச்சு நம்ம வரைஞ்ச அந்த வேல். அதுவும் இல்லாமல் நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆர்ட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. நம்மளே அதை வரைகிறோம், ஐ மீன் நானே வரைகிறேன் அப்படின்றப்போ உங்களாலே இதை வரைய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வேணும், இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கல்பனா ஸ்கெட்சஸை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஏன் அந்த எல்லோ கலர் அடிக்கிறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்களா எல்லோ கலர் நான் மேலே அடிக்கும்போது இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கே நல்லா தெரியுது, உங்களுக்கும் இந்த வீடியோவில் பார்க்கும்போது நல்லா தெளிவாக தெரியும் ஏன் நான் கொடுத்தேன் அப்படின்றது. நான் ஆரஞ்சு கலர் ஏன் கொடுத்தேன்னா ஒரு ஹைலைட்டட் பர்பஸ்க்காக. இப்போது நான் லைட் அந்த பக்கம் இருந்து வருதுன்னு சொன்னேன்ல, அந்த லைட் அந்த பக்கம் இருந்து வரதை தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஆரஞ்சு கலர் நான் கொடுத்தேன். ஸோ இந்த பக்கம் நம்ம அதாவது டார்க் சைடில் இருக்கும், ஸோ அந்த சைடு லைட் இருக்கா, அதனால் உங்களுக்கு அப்படி இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதோட ஃபைனல் அவுட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்டு அப்படின்றத நான் காட்டியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்டு. எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ். மீண்டும் இதே மாதிரி நிறையா ஆர்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவான கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.